ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னியோட vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் ஃபுட் ரிவ்யூ vlog தாங்க. அதாவது வந்து ஆம், அமெரிக்காக்கு நாங்கள் திரும்பி வரும்போது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்த கத்தார் ஏர்வேஸில் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டோம், அது எப்படி இருந்தது, அந்த ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. நான் முன்னாடியே வந்து கத்தார் ஏர்வேஸோட ஃபுட் ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ், நான் வந்து சென்னையிலேருந்து தோஹாக்கு வந்துட்டு தோஹாலேருந்து கிளம்பி அட்லாண்டாக்கு வந்தோம். ஸோ அந்த ஃப்ளைட்டோட ஃபுட் ரிவ்யூ அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை ஃப்ளைட், இது வந்து ஏர்லி மார்னிங் 3:55 எடுத்தாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறின உடனேவும் வந்து உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. அதில் வந்து croissant இருந்தது, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு மூஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப கொடுமையாக இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த கத்தாரில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த உப்மாக்கும் கத்தாருக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னு தெரியல. உப்மா இல்லாமல் கத்தார் ஏர்வேஸோட அந்த ட்ரிப்பை நீங்கள் முடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சேமியா உப்மா, வெர்மிசலி உப்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 2 மசால் வடை, சாம்பார் இதுதாங்க கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம்லாம் வரும்போது அந்த உப்மா வந்து சுத்தமாக சகிக்கவே இல்லை, ரொம்ப கொடுமையாக இருந்தது. எப்படிடா, ஏன்னா அது வந்து ரவை உப்மா மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது சுத்தமாக நல்லா இல்லை. ஆனால் இந்த சேமியா உப்மாவும் சரி, மசாலா வடையும் சரி அண்ட் சாம்பார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. கூடவே வந்து நமக்கு ட்ரிங்க்ஸ்க்கு வந்து வாட்டர் வந்து அதோடயே வந்தாலுமே நம்ம தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். அது தவிர டயட் கோக், மேங்கோ லஸ்ஸி, அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் ஜூஸு இது எல்லாமே இருந்தது. ஸோ நீங்கள் வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் காஃபி அண்ட் டீ, உங்களுக்கு வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காஃபி டீ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 hours ஒரு ஸ்மால் ஃப்ளைட் தான். ஸோ அந்த ஃப்ளைட்டில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இருந்தது. அண்ட் ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து ஏஷியன் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட மீல்ஸில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் கொடுத்த ஆப்ஷன். ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தோஹாவில் வந்து கரெக்டாக வந்து 1 hour and 50 minutes தான் டைம் இருந்தது. ஸோ அந்த நடு ஸ்ட்ரெச்சில் வந்து நம்மளால் எதுவுமே வந்து அங்கே சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்துட்டு அடுத்த கேட் தேடி போக வேண்டியதாக இருந்தது. அண்ட் அது வந்து அங்கே ஏர்போர்ட்டில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததோ அது எல்லாமே வந்து நான் வந்து இப்போ வரப்போகிற vlogsல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்தியா சீரிஸ் vlog தான் வந்து நான் வந்து போட போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். மேபி வித்தின் 2 weeks உங்களுக்கு வந்து அந்த vlogs எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டியூரேஷனோட வந்து கத்தார் ஏர்வேஸில் வரீங்க, இந்தியாவிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது வரீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் டியூரேஷனாக தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட் லேஓவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து காஃபி வாங்குறதோ இல்லைனா எது வாங்குறதா இருந்தாலுமே ரொம்ப இதுவாக இருக்கும். ப்ளஸ் இது ஏர்லி மார்னிங், அந்த மார்னிங் டயத்தில் வர ரஷ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ், யூஎஸ்க்கு போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து இந்த டயத்தில் கிளம்புறதுனால பயங்கர கூட்டம் இருக்குங்க. நம்ம வந்து யூஎஸ்லேருந்து நான் இந்தியா வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரஷ் இல்லை. ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த இதில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு வேணால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் நேராக வந்து உங்கள் கேட்டுக்கு போகிறதுக்கு தான் சரியாக இருக்கும். நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியன் ஃபுட் ஆப்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோஹா ஏர்போர்ட்டில் வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஆனால் நம்மளால் வந்து வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டைம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட லேஓவர் டைம் பொறுத்து இருக்குது. லேஓவர் டைம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கத்தாரில் இருக்கிற அந்த தோஹா ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃபுட்டுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய இந்தியன் ஃபுட் வெரைட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எங்களோட 2வது ஃப்ளைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14.5 hours to 15 hours ஃப்ளைட்டு. ஸோ ஏறி ஒரு 1 hourல வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் நான் ஏஷியன் வெஜிடேரியன் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சீட் செலக்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட இதில் வந்து உங்களுக்கு அவங்களோட ஆப்பில் வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னா என்ன மெனு அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிடுறாங்க. பட் எனக்கு வந்து அந்த மெனு வந்து மாறிட்டே இருந்துச்சு. நான் வந்து கிளம்புறதுக்கு எனக்கு ஒரு 1 week முன்னாடியிலேருந்து அந்த மெனு வந்தது. பட் ஒரு தடவை ஒரு மெனு காமிச்சுது. அண்ட் அங்கே வந்த மெனுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து அந்த நான் போட்ட மெனுவோட மேட்ச் ஆச்சு. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வந்து மீல்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. இதில் வந்து இடியாப்பம் இருந்தது, டொமேட்டோ சட்னி அண்ட் சாம்பார் இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் நான் ஃப்ளைட்டில் வந்து இடியாப்பம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஒரு க்ரீம் மூஸ்,
கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஒரு எள்ளு வச்சு ஒரு பிரெட், செசமே சீட்ஸ் வச்சு ஒரு பிரெட் இருந்தது. அண்ட் கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது தவிர நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட மேக்ஸிமம் வந்து அந்த ஜூஸ், காஃபி அது எல்லாமே வந்து அவைலபிளா இருந்தது. ஸோ நாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். காஃபிக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்க் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸ்ல மில்க்னு காமிக்கிறேன் இல்லைங்களா? ஸோ அந்த மில்க் உங்களுக்கு வந்து அது வந்து லிக்விட் மில்க் தான். க்ரீமர் மாதிரி நாங்க வந்து பவுடர் இருக்கும்னு நினைச்சோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அது செமை ஸ்கிம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு காஃபியுமே செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்தது. எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு லோட்டஸ் பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்க காஃபி ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூஸ்வலாக நான் வந்து க்ரீமர் பவுடர் மாதிரி தான், அந்த பவுடர்ட் ஃபார்ம் க்ரீமர் தான் வந்து யூஸ்வலாக கொடுத்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி லிக்விட் மில்க் வந்து இங்கே அவ்வளோவா வந்து இங்கே நிறைய ஃப்ளைட்ஸில் நான் பார்த்ததில்ல. பட் கத்தார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்போ காஃபி கேட்டாலுமே இந்த மாதிரி அவங்க காஃபி அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா மீல் சர்வீஸ்க்கு ஒரு ½ முன்னாடி வந்து கொஞ்சம் தலைவலியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டோம். அப்போ கூட அவங்க வந்து யூஸ்வலாக வந்து நிறைய ஃப்ளைட்ஸில் நான் ட்ராவல் பண்ணும்போது மற்ற ஏர்லைன்ஸ்லலாம் மீல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்களால் இப்போ காஃபி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது அவங்க மீல் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த போதே நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி வந்து காஃபி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக கொடுக்குறோம், இதில் என்ன இருக்குது, நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் எப்போ கேட்டாலுமே அது கிடைக்கும். ப்ளஸ் இந்த பர்டிகுலர் ஃப்ளைட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற டே டைத்லேயே ட்ராவல் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிறைய பசிக்குங்க, தூங்கவும் முடியாது. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் வேணும்னா எப்போ வேணாலும் ஸ்நாக்ஸ் வந்து ரெடிலி அவைலபிளாக இருந்தது. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தது, இந்த மாதிரி வந்து சீ சால்ட் பாப்கார்ன்ஸ் அது எல்லாமே கொடுத்து ப்ளஸ் ஜூஸ், கோக் எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு 6 or 7 hours நடுவில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்நாக் வந்து கொடுத்தாங்க. இந்த ஸ்நாக்குமே வந்து நல்லா சுட சுட இருந்ததுங்க. எல்லா ஃபுட்டுமே நான் சொல்கிறேன், இந்த என்டையர் ஸ்ட்ரெச் இந்த 2 ஃப்ளைட்லையுமே ஃபுட்டு வந்து நல்லா சூடாகவே நல்லா கொடுத்தாங்க. நமக்கு அந்த சில்லுன்னு அந்த இதில் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இது சூடாகவே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்சா, மஷ்ரூம் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு பீட்சா இருந்தது. சிக்கனோடையும் உங்களுக்கு வந்து பீட்சா இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். அதோட வந்து இதுலயுமே வந்து எல்லா ட்ரிங்க்ஸும் நான் சொல்றேன், இந்த ட்ரிங்க்ஸ் வந்து காமன் தாங்க. உங்களுக்கு வந்து வைன் வந்து நீங்க நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னாலும் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா கோகோ கோலா, அதுக்கப்புறம் டயட் கோக்கு, அதுக்கப்புறம் ரெகுலர் கோக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய சோடா ஜிஞ்சர் ஏல் இருந்தது. அந்த மாதிரிலாம் நிறைய சோடா வெரைட்டிஸே நிறைய இருந்தது. அது தவிர வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் அண்ட் ஆரஞ்சு ஜூஸுமே வந்து ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் வாட்டர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெகுலரா இருந்துட்டே இருந்தது. நீங்க எதர் வந்து அந்த கேலியில போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும், ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் அவங்க அங்கேயே வச்சிருக்காங்க, நம்ம என்ன வேணாலும் எடுத்துட்டு வரலாம். நிறைய ஸ்நாக் ஆப்ஷன்ஸ் இருந்தது. சாக்லேட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸும் இருந்தது. பசங்களோட டிராவல் பண்றீங்க, சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிளைட்ல வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில ஏர்லைன்ஸ்ல வந்து நமக்கு வந்து இந்த ஸ்நாக் ஆப்ஷன்ஸ்ல தான் பயங்கரமா வந்து கடுப்படிப்பாங்க. ஸோ அது வந்து இந்த ஃபிளைட்ல வந்து டெஃபினட்டா இல்லை, கத்தார் ஏர்வேஸ்ல இல்லை. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இறங்குறதுக்கு ஒரு 1.5 hours முன்னாடி ஃபைனலா இந்த வந்து மீல்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த மீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பீஸ் புலாவ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து தால் மக்னி இருந்தது, அப்புறம் வெஜிடபிள் கிரேவி மாதிரி நவரத்ன குருமா மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட வந்து ப்ரௌனி அண்ட் கேரமல் மூஸ்ங்க, சீ சால்ட் ப்ரௌனி வித் கேரமல் மூஸ், வேற லெவலுங்க இந்த டெசர்ட். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அண்ட் ஃபுட்டுமே பாத்தீங்கன்னா வெரி டெலிஷியஸ். கரெக்டா சால்ட் எல்லாமே. நான் வந்து இங்கேருந்து இந்தியா போகும்போது பாத்தீங்கன்னா ஃபிளேவர்லெஸ் ஃபுட்னு வந்து நான் வந்து கமெண்டே கொடுத்துருந்தேன். அவ்வளோ மோசமா இருந்தது, எதுலையுமே ஃபிளேவர் இல்லை, உப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா செம்ம ஃபுட்டுங்க, எல்லாமே செம்ம டேஸ்டியா இருந்தது. அண்ட் மேக்ரோனி சாலட் வந்து கூட கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இதோட வந்து டயட் கோக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபுட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு மீலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ஒரே ப்ராப்ளம் அப்படின்னா யூஸ்வலாக ஆப்பில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும் என்ன மீல் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மள சாப்பிட முடியாதுன்னா நம்ம ஏதாவது கையில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து அந்த ஆப்பில் வந்து மாறிட்டே இருக்குது. ஆப்பில் போகிறதும் இதில் வரதும் வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்குது. ஒரு ஹர்ப் பிரெட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க கூட வந்து. ஸோ இந்த பிரெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வார்மாக தான் ஒரு தடவையுமே சர்வ் பண்ணாங்க.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மீல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சேஃபர் சைடுக்கு பேரண்ட்ஸோட வரீங்க, அப்படி இல்லை பேரண்ட்ஸ் தனியாக ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லைனா பசங்களோட வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஏதாவது சாப்பாடு கொஞ்சம் ட்ரையாக வந்து இட்லி, அப்புறம் வந்து சப்பாத்தி, மசாலா சப்பாத்தி இது மாதிரிலாம் வந்து கையில் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஃபுட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் வந்தால் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கிரீஸியாக இருந்தது. இந்த வாட்டி அந்த ஃபீலிங் எனக்கு இல்லை. ஸோ அது வந்து மாறிட்டே இருக்கு. அண்ட் இங்கே வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஃபுட் ரொம்ப கேவலமாக இருந்தது. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது எல்லா மீல்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஒரு ஃப்ளைட்டை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் சேஃபர் சைடுக்கு ஃபுட்டு வந்து கொண்டு வாங்க. தோஹா ஏர்போர்ட்ல இறங்கி உங்களால் வந்துட்டு சாப்பாடு வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நான் சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் வெரைட்டிஸ், நார்த் இந்தியன் வெரைட்டிஸ், ஒரு செப்பரேட் ஷாப் ஃபார் தோசா, அது எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து டிராவல் பண்ணும்போது அந்த டைம் இருக்குமா, ஏர்போர்ட்ல வந்து உங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க சொல்றதே வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் இப்போ என் பேரண்ட்ஸ்லாம் முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் முன்னாடி அவங்க டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஃபி வந்து நாங்கள் வந்து நடுவில், ஏன்னா ஃப்ளைட்டில் எங்களுக்கு சரியாக காஃபி கிடைக்கல, ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து தயவு செஞ்சு காஃபி குடிச்சிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் லேயோர் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு இந்த பிளானை ட்ராப் பண்ணிடுங்க. ஃப்ளைட்லேயே சூப்பராக காஃபி கிடைக்குது. காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதுமே கத்தார் ஏர்வேஸோட காஃபி வந்து வேற லெவல். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல சுட சுட நீங்கள் எப்போ கேட்டாலும் அவங்க வந்து உங்களுக்கு காஃபி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அங்கே ட்ராவல் பண்ணுற அந்த உங்களுக்கு வாட்டர் வேணும்னாலுமே வந்துட்டு ஏறின உடனேயுமே எங்களுக்கு இந்த வாட்டி வந்து நாங்கள் கொஞ்சம் மெடிசன்லாம் கன்சியூம் பண்ண வேண்டியது அந்த விளாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏறின உடனேயுமே கொஞ்சம் வாட்டர் கொடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுவேன். டக்குன்னு வந்து நோ ப்ராப்ளம் உட்காருங்க கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நிறைய ஏர்லைன்ஸில் இது கிடைக்காம நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன். ஃபுட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கத்தார் ஏர்வேஸ் வந்து டிபெண்டபிளா தான் இருக்கு. குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கலாம். பட் நம்ம அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது தூக்கம் அதெல்லாம் இல்லாத சமயத்தில் நமக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுறது வந்து பெட்டர். கையில் வந்து கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் வந்து ஃபுட் ரிவ்யூ. ஹோப்ஃபுல்லி இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.